ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு தொடர்ந்து லாஸ் ஆகுதா? அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஒருத்தர் பண்ணுற லாஸ் தான் வேற ஒருத்தருக்கு ப்ராஃபிட்டாக போகும். அதுதான் ஷேர் மார்க்கெட். எக்ஸாம்பிள், நீங்கள் 100 ரூபா லாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 100 ரூபா வேற ஒருத்தருக்கு ப்ராஃபிட்டாக போகும். இங்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அமௌண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் பண்ணவர்களின் எண்ணிக்கையும் லாஸ் பண்ணுறவர்களின் எண்ணிக்கையும் ஈக்குவலாக இல்லை. உங்களில் சில பேர் சொல்லுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்னால தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு. ஆனால் நியூ ட்ரேடர்ஸ்னால் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு, மேக்ஸிமம் லாஸ் தான் பண்ணுவாங்கன்னு. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு பின்னாடி நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எதில் லாஸ் பண்ணுறாங்கன்னா, 1 ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில், 2 ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி லாஸ் பண்ணுறாங்கன்னு. 2வது டாபிக் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் 2024 செபி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனான்ஷியல் இயர் 2022லேருந்து 2024 செப்டம்பர் வரை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் 1,13,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் 1,05,00,000 பேர், கிட்டத்தட்ட 93% ஆஃப் ட்ரேடர்ஸ் நெட்டாக 1,65,000 கோடி ரூபாயை லாஸ் பண்ணியிருக்காங்க. மீதமுள்ளவங்க 8,10,000 ட்ரேடர்ஸ், வெறும் 7% ட்ரேடர்ஸ் 33,000 கோடி ரூபாயை 20% அவங்க லாஸ் பண்ணதில் 20% 33,000 கோடியை ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க. மீதமுள்ள 1,31,000 கோடி ரூபாயை 80% லாஸ் பண்ண அமௌண்ட் ஆப்ரேட்டர் கைக்கு போயிருக்கு. இதில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மொத்தமாக டோட்டல் புரோக்கேஜ் அண்ட் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டோட சேர்த்துனா நெட்டாக 1,81,000 கோடி ரூபாயை ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த 2.5 வருஷத்தில் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் ஆனுவல் இன்கம் கேட்டகிரி வைஸ் யார் யார் எவ்வளோ லாஸ் பண்ணுறாங்கன்னு தெளிவாக போட்டிருக்கு. ஃபைனான்ஷியல் இயர் 2024 செப்டம்பர் வரை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லோ இன்கம் கேட்டகரி சேர்ந்தவங்க, ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கும் குறைவாக உள்ளவர்கள் 65 லட்சம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இவங்க 42,000 கோடி ரூபாயை லாஸ் பண்ணியிருக்காங்க. மிட் இன்கம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஆண்டு வருமானம் 5 லட்சத்துலேருந்து 25 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்க 19 லட்சம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அவங்க 30,000 கோடி ரூபாயை லாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் லாஸு 74,000 கோடி தான். ஆனால் இந்த லோ அண்ட் மிட் இன்கம் கேட்டகரி சேர்ந்தவங்க இந்த 2 பேருமே சேர்ந்து 72,000 கோடி ரூபாயை லாஸ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 96% இந்த லாஸில் இவங்க 2 கேட்டகரியை சேர்ந்தவங்க தான் லாஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 கேட்டகரியை சேர்ந்தவங்க யாருன்னா, மிடில் கிளாஸ் பீப்புள், லேபர்ஸ், ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த 6 மாதத்தில் இவங்க லாஸ் பண்ண மொத்த பணமும் யார் யாருக்கெல்லாம் ப்ராஃபிட்டாக போயிருக்குன்னா, ப்ரொப்ரேட்டரி, இவங்க தான் பிஸ்னஸ் ஓனர்ஸ், இவங்கக்கிட்ட 33,000 கோடியும், எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், இவங்கக்கிட்ட 28,000 கோடியும், டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்கக்கிட்ட 210 கோடியும் லாபமாக போயிருக்கு. இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க பலாயிரம் கோடி ரூபாயை கார்ப்பரேட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதற்கு அந்த கார்ப்பரேட் கம்பெனி தன்னுடைய ஷேரை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த ஷேரை பிளட்ஜ் பண்ணி, அதாவது அடமானம் வைத்தும் அக்கௌண்ட்டில் பல 100 கோடிகளை கணக்கில் வைத்தும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சேலிங் அண்ட் பையிங் பண்ணுவாங்க. இவங்க தான் ஷேர் மார்க்கெட்டை ஏற்றி இறக்க செய்யும் மார்க்கெட் மேக்கர்ஸ். அதாவது இவங்க தான் ஷேர் மார்க்கெட்டை ஆப்ரேட் செய்யும் ஆப்ரேட்டர்ஸ். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மொத்தம் 95 லட்சத்துக்கு மேலான ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் 95 லட்சம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. எஃபிஐ, ப்ரொப்ரேட்டரி, டிஐஐஸ் இந்த 3 கேட்டகரியும் சேர்த்தால் 1050 ஆப்ரேட்டர் இருக்காங்க. இந்த 1050 ஆப்ரேட்டர் தான் உங்களை மேனிப்புலேஷன் பண்ணி லாஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஆப்ரேட்டர்ஸ் ஆல்கோ ட்ரேடிங்கில் மெஜாரிட்டியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 306, 279, 33 இவ்வளோ ட்ரேடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆல்கோ ட்ரேடிங்கில். ரிமைனிங்கிறவங்க மேனுவல் ட்ரேடிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த 95 லட்சம் பேரில் 12.5 லட்சம் பேர் ஆல்கோ ட்ரேடிங் ட்ரேட் பண்ணுறாங்க. நான் ஆல்கோவில் 82 லட்சம் பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ரொப்ரேட்டரி ஆல்கோவில் 32,000 கோடி, நான் ஆல்கோவில் 1,100 கோடி, எஃபிஐ ஆல்கோவில் 27,000 கோடி, நான் ஆல்கோவில் 1,100 கோடி, டிஐஐ ஆல்கோவில் 200 கோடி. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸும் ஆல்கோ ட்ரேடிங்கில் 24,500 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க.
ஆனால் மேனுவல் ட்ரேடிங்கில் 4900 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வரலாம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆல்கோ ட்ரேடிங்கில் 13% பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 12.5 லட்சம் பேர். அதில் ஆல்கோ ட்ரேடிங்கில் 14,000 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அதே நான் ஆல்கோவில் 28,000 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. 87% ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்போனா ஆல்கோவில் தான் அதிக அளவு லாஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் குறைவாக இருந்தோம், லாஸை வந்து பார்த்திங்கன்னா 14,000 கோடி, கிட்டத்தட்ட நான் ஆல்கோவில் பாதி அளவு லாஸை ஆல்கோ ட்ரேடிங் தான் கொடுத்துருக்கு. நான் ஆல்கோ ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 83 லட்சம் பேரும் சேர்ந்து 28 கோடி தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து பார்க்கும்போது தெரியுது, நம்ம ரீட்டைலர்ஸ் ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணாலும் சரி, நான் ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணாலும் சரி, மொத்தமாக லாஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டர்ஸ் நம்மளை மேனிப்புலேட் பண்ணி நம்மளோட பொசிஷனை ட்ராப் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருங்க, ஆப்ஷன் பையராக இருங்க, என்னென்னா அவங்கள நம்மளை ட்ராப் பண்ணி தான் நம்மக்கிட்டேருந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்போனா நாம் லாஸ் பண்ணல, நம்மளை லாஸ் பண்ணி நம்மக்கிட்டேருந்து பணத்தை அபகரிக்கிறாங்க இந்த ஆப்ரேட்டர்ஸ். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க. நாம் யூஸ் பண்ணுற ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆப்ரேட்டர்ஸ்க்காக ஸ்பெஷலாக டிசைன் செய்யப்பட்ட சாஃப்ட்வேர் போர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேர் போர்டு எவ்ரி செகண்ட் பை செகண்ட் ஐஎஸ்பியில் ட்ரேட் பண்ணும். ட்ரேட் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணி கரண்ட் பொசிஷன் என்னென்னு ஆப்ரேட்டருக்கு தெளிவாக டிஸ்பிளே பண்ணும். இந்த போர்ட் எப்படி வேலை செய்யும்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரீட்டைல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சேலர்ஸ்னு 2 பேர் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் பையர்ஸ் மார்க்கெட் ட்ரெண்டு தெரியாமல் ஓப்பன் ஆன உடனே ஆப்ஷனை பை பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் டைரெக்ஷனல் ஆப்ஷன் சேலர்ஸ் மார்க்கெட் ஓப்பனிங் ஆன உடனே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளவே கால் அண்ட் புட் ஆப்ஷனை செல் பண்ணி ப்ரீமியம் டிக்கவை கேப்சர் பண்ண பார்ப்பாங்க. மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் ஆப்ஷன் பையர்ஸ் குறைவாகவும் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாகவும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆப்ஷன் பையர்ஸ் ஒரு 5 லட்சம் குவான்டிட்டியாக பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதே 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆப்ஷன் சேலர்ஸ் ஒரு 20 லட்சம் குவான்டிட்டியாக சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆப்ஷன் சேலர்ஸ் 15 லேக்ஸ் குவான்டிட்டியை பையர்ஸை விட அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. இந்த 15 லேக்ஸ் குவான்டிட்டியை ஆப்ரேட்டர் தான் பை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் மார்க்கெட் மேக்கர்ஸ். அந்த லிக்விடிட்டி கேப்பை அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து ஒரு 50 பாயிண்ட் டவுன் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ கண்டினியூவாக அடுத்த ½ அன் ஹவரும் டவுன் தான் ஆகும். எதற்காகனா ஆப்ஷன் புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்காகவும், அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷனை பை பண்ண வைக்கிறதுக்காக ஆப்ஷன் பையர்ஸை வர வைக்கிறதுக்காகவும் கீழே இருக்கவங்க மார்க்கெட்டை. அப்படியே கீழே இருக்கும்போது டைரெக்ஷனல் ஆப்ஷன் சேலர்ஸ் பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணுவாங்க. கீழே இருக்கிற மார்க்கெட்டில் யாரையும் ரீட்டைல் பீப்புள் போய் காலை வாங்க மாட்டாங்க. அதனால அந்த இடத்துல லிக்விடிட்டி ஃபில் பண்ணுறதுக்காக ஆப்ரேட்டர்ஸ் போய் கால் சேல் பண்ணுறவங்களோட குவான்டிட்டியெல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் கீழே இறங்க புட் ஆப்ஷனோட ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகும். அதனால் ஆப்ஷன் சேலர்ஸ் அவங்களோட சேல் பண்ண பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். அதே நேரத்தில் வந்து கீழே தான் மார்க்கெட் இறங்குதுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க கொஞ்சம் பேர். அந்த பை பண்ண பின்னாடி ரிவர்ஸ் பேக் ஆகி மேலே பார்த்து வந்துடும் மார்க்கெட். இப்படி மேலே வந்த மார்க்கெட் திருப்பி மறுபடியும் கால் பக்கம் இருக்கிற ஸ்டாப்லஸ் அடிக்கும் சேல் பண்ணவங்களுக்கு. அதே நேரத்தில் மேல் பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மேலே வந்து காலை பை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க. அந்த காலை பை பண்ண பிறகு மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் டவுன் ஆகும். இந்த மாதிரி ஜிக்ஜாக் வேலைகளெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நிஃப்டியை கண்ட்ரோல் பண்ணுறத ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னா அந்த 50 ஸ்டாக்கும் இந்த ஆப்ரேட்டர்கிட்ட பெரிய அளவு ஹோல்டிங் குவான்டிட்டி இருக்கும். அது மூலிமா வாங்கியோ விற்றோ மார்க்கெட்டை மேலேயோ கீழே இறக்க முடியும் அவங்களால ஈஸியாக. அதனால தான் ஆப்ரேட்டர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் இருக்காது ப்ரோ, நாங்களும் ஒவ்வொரு நாள் ப்ராஃபிட் பண்ணுறோன்னு நினச்சிங்களாண்ணா? ஆமாம் ப்ரோ, ஒவ்வொரு நாளில் நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஒரு பொய் சொல்கிறோம்னா அதில் உண்மையும் கலந்துருக்கணும். மார்க்கெட் ஒரு 6 பேட்டர்னை தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணும். ஒன்று ட்ரெண்டிங், கன்சாலிடேஷன், V, N, W or M. இந்த பேட்டர்னில் ஏதோ ஒரு பேட்டர்னில் ஆப்ஷன் சேலர்ஸ் பையர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு நாளில் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அதுக்காக எல்லா நாளிலும் ப்ராஃபிட் கிடைக்கணும்லாம் சொல்ல முடியாது. விட்டதை பிடிக்கிறேன்னு மறுபடியும் ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மொத்தத்தை விட்டுடுவீங்க. ஏனென்றால் ஆப்ஷன் எக்ஸ்பைரி வெரி ஷார்ட் டைம். அதே போல் தான் உங்கள் பணத்தோட எக்ஸ்பைரியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆப்ரேட்டர்ஸ் ஈஸியாக உங்களை மேனிப்புலேட் பண்ணி லாஸ் பண்ண வச்சுருவாங்க. மொத்த பணத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்த பின்னாடி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனால் இங்கேருந்து நான் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். தினமும் என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகலை சார். என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்?
அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. கடைசியில் தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, நான் லாஸ் பண்ண பணம் திரும்ப கிடைச்சிட்டா இந்த ஷேர் மார்க்கெட் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டா சாமின்னு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ரீட்டைல் ட்ரேடர்ஸை மேனிப்புலேட் பண்ணி லாஸ் பண்ண வச்ச அந்த 1050 ஆப்ரேட்டர்களை செபியும் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல. என்ன காரணமாக இருக்குன்னு திங்க் பண்ணும்போது தான் இந்த 1050 ஆப்ரேட்டர்ஸ் பண்ண ப்ராஃபிட்டில் கவர்மெண்ட்டுக்கு 30% டேக்ஸை பே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ரீட்டைல் பீப்புள் லோ அண்ட் மிட் இன்கம் கேட்டகரி சேர்ந்தவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தா இவங்க ஆவரேஜாக 10% டேக்ஸ் ப்ளே பண்ணுற ஸ்லாபில் கூட வந்திருக்க மாட்டாங்க. நாம் லாஸ் பண்ணுறது மூலிமா கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவு இன்கம் கிடைக்குது. அது இல்லாமல் ப்ரோக்கேஜ் கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைக்குது. கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி எஸ்எஸ்டின்ற மாதிரி ப்ரோக்கேஜ் கம்பெனிலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் மூலிமா கிடைக்கிற டேக்ஸு இந்த மாதிரி எல்லாம் பார்த்திக்கும் போது கவர்மெண்ட்டுக்கு நல்ல இன்கம், ஆப்ரேட்டர்ஸ் நல்ல இன்கம், ப்ரோக்கேஜ் கம்பெனிக்கு நல்ல இன்கம். நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸில் ஒரு 10% கூட ஜெயிக்க மாட்டாங்க, மீதி 90% லாஸ் பண்ணுறாங்க. இதே போல் தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நடக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.